ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூவாக ரிலீஸ் இருக்கிற ஒரு ஆன்கோயிங் ட்ராமா தான். ஸ்டோரியை ஒன்லைனில் சொல்ல விட 2 வார்த்தையில் முடிச்சிடலாம். கான்ட்ராக்ட் மேரேஜ் ஸ்டோரினாலே நல்லாயிருக்கும். அதுலேயும் ட்ராமானா சொல்லவே தேவையில்லை. இப்படி ஒரு இந்த எக்ஸைட்மெண்ட்டோட இந்த ஸ்டோரியை பார்க்க ஸ்டார்ட் ஆகலாம். எடுத்தோடனே ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் ஹீரோவும் இருக்காங்க. ஹீரோவோட பேர் ஸ்ரீகாந்த். ஸோ அதில் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அதே கல்யாணத்தில் சாங் பாடிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடந்துட்டு இருக்கிற பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஹீரோயின். சாங் பாடி முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளைட்ட என்னென்னா, என்னோட ஃப்ரெண்டை உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சி இன்னிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி அதுக்கப்புறம் கல்யாணமும் நல்லா சிறப்பாக நடந்து முடியுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் என்னென்னா, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஹீரோயினும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த பொண்ணு ஹீரோயினை தனியாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக நடிக்க சொல்லி கூப்பிட்டுருப்பா போல். அதுக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஹீரோயின் என்னென்னா, எனக்கு அது மட்டும் காணாது, நான் சாப்பிட கூட செய்யலை, சாப்பாடுக்கும் சேர்த்து பே பண்ணுங்கன்னு வேற கேட்காங்க. இப்போ அந்த பொண்ணு, நீங்கள் ரொம்ப நல்லாவே ஆக்டிங் பண்ணீங்க, எனக்காக என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரியே நல்லா நடிச்சிங்க அழுதுகிட்டு, ஆனால் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டே கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் என்னென்னா, நீங்கள் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நம்பவே முடியல அவரால், இந்த அளவுக்கு உனக்கு ஃப்ரெண்டு இருக்கான்னு நினச்சி பேசினாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் இந்த இடத்துல உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்காங்க, அவங்க உங்களை நினச்சி கவலைப்பட விடாதீங்கன்னு சொல்லி கொஞ்சம் சின்சியராக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஹீரோயினோட கேரக்டரை காட்டுறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டாக வந்திருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா என்னென்னா, ஹீரோவை கண்டாலே பிடிக்கல, இங்கே எதுக்கு வந்திருக்கேன், என்னோட இடத்தெல்லாம் உனக்கு விற்க மாட்டேன், நீ எங்களோட ஃபேமிலியும் கிடையாது, எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் மாப்பிள்ளை என்னென்னா, அவனை ஏன் திட்டுறீங்க, அவனை தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணால், நம்ம பண்ணைக்கும் அவன் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான், நீங்கள் என்ன அவனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அவன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானா, அவனுக்கு ஏதோ தேவை இருக்குது, அதனால தான் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியும், இங்கே ஹீரோட ஃபேஸை பார்க்கணுமே எதுவுமே தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருப்பாங்க. உடனே மாப்பிள்ளை என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த இடத்த இவனுக்கு விற்கலான்னா, நான் இன்னிலேருந்து உங்களை பார்க்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், இந்த இடத்த விற்றுருந்தா கூட நம்ம அம்மா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொஞ்சம் கோவத்தில் பேசையும் அடுத்த சீனே சைன் போட்டு கொடுத்துட்டாங்க போல. ஸோ அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஹாப்பியில் வந்துட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு பர்சனை எடுத்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஸோ 2 பேர் கையில் இருந்த பேப்பரும் செதறி கிடக்கு. அதை எடுத்துகிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட பேப்பரை மிதிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே கோவத்தில் தள்ளி விட்டுட்டு அவங்க பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு, ஒரு சாரி கூட கேட்க தோணாதான், நான் எதுக்கு சாரி கேட்கணும், என்னோட பேப்பரை நீங்கள் மிதிச்சுட்டு இருந்தீங்க, நான் இப்போ ஏன் கேட்கணும்னு சொன்னோன்னே, என் பேப்பரையும் உன் பேப்பரையும் வச்சு பார்த்தோன்னா ஒர்த்தே இல்லைன்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ஹீரோ வச்சிருக்குது நிலத்தை விற்றதுக்குள்ள டாக்குமெண்ட்டு. ஆனால் ஹீரோயின் என்னென்னா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கி அதில் கிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோ மிதிச்சதப்போ அந்த பேப்பரில் வந்து கரையாக இருக்கும் ஹீரோயினோட பேப்பரில். இப்போ இதுக்கும் சரியாக போயிடுச்சுன்னு கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோக்கு என்ன பொண்ணுடா அப்படின்னு தான் ரியாக்ஷன் இருக்கும். கரெக்டாக 2 பேரும் போயிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினுக்கு டோகன்னு ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க, நான் கொரியா வரப்போகிறேன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு என்னென்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கவங்க, அவங்க கொரியா வராங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா, டோகன்னு ஒருத்தங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க ஹீரோயினுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஹீரோவுக்கு அண்ணன். இப்போ வந்துட்டு இருக்கிறப்போ சடனாக அவங்களோட சீட்டை இன்னொரு பக்கம் சேஞ்ச் பண்ணுறாங்க. சேவோன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு பக்கத்தில் உட்கார வைக்காங்க. ஸோ டோகன் அன்றைக்கி தான் மீட் பண்ணுறான் போல். நீ எப்போ நியூயார்க்கு வந்துட்டு ரிட்டன் கொரியாவுக்கு போயிட்டு இருக்கேன்னு கேட்கவும், அங்கே பாரு ரிப்போர்ட்டர், நம்மளோட டேட்டிங் ரூமரை பரப்பதுக்கும் எங்களோட பிஸ்னஸ் பிராண்ட் லான்ச் பண்ணுறதை பற்றி போடுறதுக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும், டோகன் என்னென்னா, என்ன நியூயார்க்கில் ஃபாலோ பண்ணதுக்கு ரிப்போர்ட்டரை நீ தான் அனுப்பினியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நான் இதுக்கு அனுப்புகிறேன், அது சீகான் அனுப்பின ரிப்போர்ட்டரு, நீயும் நானும் ஒன்றா இருக்கணும், மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னோட தாத்தாவும் என்னோட அப்பாவும் ஆசைப்படுறாங்க. ஆனால் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்லியும், ஆனால் என் தம்பிக்கும் நீ நானும் மேரேஜ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போலையே அப்படின்னு சொல்லி டோகன் சொல்கிறான். பேசாமல் நான் உன் தம்பி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் தான் என் டைப்பாக இருக்கான், க்யூட்டாகவும் இருக்கான்னு வேறு சொல்கிறாங்க, நீ முடிஞ்சால் அதையும் செஞ்சுக்கோன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்போ எல்ஜே குரூப்னு ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல். அப்போ போயிட்டு இருக்கப்போ வழியில் ஒரு பழக்கடை இருக்குது, ஒரு பாட்டி வித்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு, நான் அந்த பழம் மொத்தமாக வாங்கிக்கிறேன், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போங்க, வெளியே ஒரு குளிராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவோட இந்த ஒரு கைண்டோட இந்த ஸ்டோரியில் ஹீரோவோட கேரக்டரை காட்ட ஆரம்பிக்காங்க. ஸோ அப்படியே போனோன்னா உள்ள ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஷாப்பிங் மாலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறத பற்றி. அதில் என்னென்னா, இருக்கிற ஒருத்தர் அதெல்லாம் வைக்கிறதுல பிரச்சனை இல்லை, சுற்றி இருக்கிற இடம் வச்சு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியும், அதில் இப்போ லீடராக இருக்கிறவர் என்னென்னா, அந்த இடம் எங்கள் கைக்குள்ளே வந்துட்டு, ஸோ இப்போ நாங்கள் ஷாப்பிங் மால் வைக்கிறதுல நீங்கள் எதுவும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை நீட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, ஹீரோ அந்த ஷாப்பிங் மாலுக்கு அந்த இடத்த வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படியே மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா ஃபஸ்ட்டு லீடர் முன்னாடி போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ பின்னாடி வந்து அதே இடத்துல நின்று மற்றவங்க கூட பேசிட்டு இருக்கோம். நான் போனால் நீ வர தெரியாதான்னு சொல்லிட்டு ஹீரோவை கொஞ்சம் மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட இருக்கிற கோவர்க்கர்ஸ் என்னென்னா, இப்போ இந்த மீட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கே ஹீரோ தான் காரணம், ஆனால் லீடர் என்னென்னா ஹீரோவாக அடிமை மாதிரி நடத்திட்டு இருக்காங்கன்னு பேசவும், அதில் இருக்கிற ஒரு பையன், அப்படிலாம் கிடையாது, வெளியே ரூமர் பேசிகிட்டு இருக்காங்க, கேள்விப்படலையா, நம்ம சேர்மனோட தாத்தாவோட
பேரன் கூட தான் எப்பவுமே லீடு இருப்பாங்களாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஹீரோ கூட சேர்மனோட பேரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் தான் உண்மையும் கூட. இப்போ ஹீரோ அந்த டாக்குமெண்ட்டை கையில் வச்சுட்டு நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் தாத்தா இதெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போலாம் இல்லை, கண்டிப்பாக இன்னத்துக்கு நீ செஞ்சது தாத்தாவோட காதுக்கு போயிருக்கும், உன்னோட சின்சியாரிட்டி ரெப்புடேஷனை பற்றி அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லை லாயரை வேற மீட் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. ஸோ அதனால தான் டோகன் இப்போ கொரியா வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே டோகனை தான் கட்டுறாங்க. டோகன் இப்போ வந்து லேண்ட் ஆகிட்டான் கொரியாவுக்கு. ஹீரோயின் தான் பிக்கப் பண்ணால் போயிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறாங்க போல். ஸோ எதுக்கு நீ இப்போ வந்த, நான் வேறு யாரையாட்டும் கூப்பிட்டுக்கிடுவேன், நீ தான் பிஸியாக இருப்பேன்னு சொல்லவும், நான் பிஸி தான், ஆனால் உனக்காண்டி தான் வந்தேன், நீ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. இதை சோவனும் நோட் பண்ணுறா. இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர் இவங்க 2 பேரையும் ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு ஸ்டேட்டாக அனுப்புகிறான். ஹீரோ பார்த்துட்டு இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயினை. அடுத்த சீன்லேயே அப்படி காரில் வந்துட்டு இருக்கப்போ ஹீரோயினோட ட்ராமா ஸ்கிரிப்ட் ஒன்று கிடக்கு. அதை பார்த்துட்டு டோகன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ ட்ராமாவை ஆக்டிங்கை விட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஸோ பரவாயில்ல இப்போ நீ கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உன்னோட ஃபஸ்ட் ட்ராமா எனக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு வேற கேட்காங்க. ஆனால் ஹீரோயின் அதை பேச்சை அப்படியே மாற்றுறாங்க. என்னை பற்றி கேட்குறது விடு, நீ சொல்லி நீ எதுக்கு இப்போ கொரியா வந்திருக்க அப்படின்னு சொல்லவும், என்னோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா, ஆனால் அவர் என்னை போய் சொல்லி என்னை வர வச்சிருக்கான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உன்னோட ஃபேமிலி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இன்னும் ஹீரோயினுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் டோகனோட பேக்ரவுண்டை பற்றி எதுவுமே தெரியலன்னு தான். ஆனால் இதை வந்து டோகனும் சொல்லவே இல்லை. அப்படியே இங்கே இன்னொரு பக்கம் எல்ஜே குரூப்பில் டைரக்டர் சாய்னு ஒருத்தங்க ஏதோ கம்பெனியில் ஊழல் பண்ண தான் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அது வந்து சேர்மன் தாத்தாவோட மூத்த பேரன் தான். ஸோ அந்த பையன் இப்போ சாரி கேட்டுட்டு இருக்கான் தாத்தாட்ட. கூட 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களும் பேத்தி தான் தாத்தாக்கு. இப்படி சாரி கேட்கவும் தாத்தா அதெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரியே இல்லை. அவங்க சப்போர்ட் பண்ணி பேசினாலும் தாத்தா தான் கண்டுக்கிடவே இல்லை. இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயின் வந்து டோகனை ட்ராப் பண்ணிவிட்டு போகவும் கரெக்டாக கால் பண்ணுறா. கால் பண்ணிவிட்டு உன்னோட பாக்கெட்டை பாருன்னு சொன்னால் டோகனோட பாக்கெட்டில் மணியை வச்சுருக்கா. ஸோ நீ உனக்கு பிடிச்ச இடத்துல போய் நூடுல்ஸும் காஃபி வாங்கி குடி, அடுத்த டைம் நம்ம 2 பேரும் ஒன்றா குடிக்கலாம், நீ தானே சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே மணியை வாங்குறது மட்டும் இல்லை கொடுக்கவும் செய்யலாம், அதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோயின் ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஆனால் என்ன ரோலுனா ஏதோ பனிப்பெண்ணாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வரதுக்கு லேட் ஆகிட்டோன்னே இவங்க ட்ரெஸ்ஸை இன்னொரு பொண்ணு எடுக்க போயிருக்கா. ஆனால் ஹீரோயினை தெரிஞ்ச இன்னொரு பொண்ணு என்னென்னா அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்ததுமே ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு, உன்னி நீங்கள் வரதுக்கு லேட் ஆகிட்டோன்னே இன்னொரு பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க போனால் உங்களுக்காண்டி நான் தான் எடுத்து வச்சுட்டேன், சீக்கிரமாக சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், நீ எனக்கு பண்ணதுக்கு தேங்க்ஸ், எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணு, காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன சின்ன ரோலாக தான் செஞ்சுட்ருக்காங்க. டோகன் பேசின மாதிரி அவங்க ட்ராமாவில் மெயின் லீட் அப்படி எதுவுமே இப்போ வரைக்கும் அவங்கள ஆக்டிங் கரியரில் ரீச் ஆகலைன்னு தான் காட்டுறாங்க. ஸோ இப்படி முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்கிற ஒரு டேரக்டர் அசிஸ்டண்ட்டை கொண்டு போய் இதை கொடுக்காங்க அந்த காஃபியை. ஏன்னா இப்போ உங்களை வரதுக்கு லேட் ஆகிட்டோன்னே ஹீரோயினுக்கு கொடுக்கணும் வச்சுருந்தேன், இன்னொரு ரோலை இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க போல். ஆனால் அசிஸ்டன்ட் முடியவே முடியாது, நாங்கள் வேறு ஒரு பொண்ணு கொடுத்துட்டோம், நீ லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கையும் சடனாக என்னென்னா ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன அது எமர்ஜென்சின்னு போய் பார்த்தோன்னா மெயின் லீடர் நடிக்கிற பொண்ணுக்கு குதிரையில் போகிற சீன் இருக்கான். ஆனால் அவளுக்கு குதிரைனா பயமா. ஸோ என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்கிற டேரக்டர் எவ்வளவோ கெஞ்சுறாரு, முடியவே முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் என்னென்னா நான் பண்ணுறேன், நான் வேணால் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே அந்த சீனில் ஹீரோயின் குதிரையில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோயின் செய்கிற சீன் வந்து இங்கே டேரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லை, இவள் ஆல்ரெடி குதிரையில் போக தெரியுமான்னு கேட்குது. இல்லை அவள் இப்போ தான் கற்றுக்கிட்டான்னு வேற பக்கத்தில் இருக்க அசிஸ்டன்ட் சொல்லலாம். மட்டும் இல்லை ஹீரோயின் இதே மாதிரி குடி குடி சீன் நிறைய நடிச்சிருப்பாங்க போல். அதெல்லாம் இப்போ டேரக்டர் சொல்லிட்டு பிடிச்சிருக்க மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே இங்கே ஆக்டிங் முடிஞ்ச உடனே அவங்க மேக்கப்பை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கூட இருக்கிற மற்ற 2 பேரும் ஹீரோயினை கொஞ்சம் பாராட்டிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாமே நீ ரொம்ப பிஸியாக இருந்திருப்பேன், உன்னோட ஆக்டிங் எல்லாமே நல்லாவே இருக்குது, உனக்கு கண்டிப்பாக மெயின்லியில் நடிக்கிறதுக்கு எல்லா சான்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையும் இன்னொரு பொண்ணு என்னென்னா நீங்கள் எதுக்கு இந்த சின்ன சின்ன ரோல் செஞ்சு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹீரோயின் என்னென்னா நான் உன்னை நினச்சி நீயே எப்பவும் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க. என்னென்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அப்படி ட்ரிங்க் பண்ணனா அவங்கள அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஸோ ஹீரோயினும் டோகனும் சேர்ந்து ஏதோ ஒரு லாக்கப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. 3 பசங்க ஹீரோயினை போட்டு போலீஸ்கிட்ட திட்டிகிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் பதிலுக்கு இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்னை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு என்னை தப்பாக வச்சு படம் எடுக்க பார்த்தாங்க, ஸோ அதை நான் அவங்கள அடித்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் மற்ற 3 பசங்களும் போலீஸ்கிட்ட என்னென்னா இல்லை அவள் போய் சொல்கிறாங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கையும் ஹீரோயின் என்னென்னா லாக்கப்லேயே கத்திட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க டோகன் லைட்டாக பிடிக்க போனதுக்கு டோகனுக்கே ஒரு அடி விழுது. ஆனால் ஹீரோயின் எவ்வளோ தான் தாங்கிக்கிடுவாங்க, ஸோ இப்படிலாம் நடந்தால். ஸோ அதே இடத்துல அளவும் செய்தாங்க. அடுத்த சீனே ஹீரோயினையும் டோகனையும் வெளியே விட்டுட்டாங்க. ஹீரோயின் வெளியே வரத போவே நான் ஆக்டிங்கை விட போகிறேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லவும் டோகன் கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசியிருக்கான், நீ செஞ்சது கரெக்டு தான், அதுக்கே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லவும் அவங்க என்னை வெறும் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இப்படி பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்துலையும் அப்பவும் அதை தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் ஹீரோயினோட லைஃப்பில் நடந்தாலும் அவங்க ஆக்டிங்கை விடலைங்கிறத தான் காட்டுறாங்க. அப்படியே இங்கே ப்ரெசென்ட்டுக்கு வந்ததுன்னா ஹீரோயின் அப்படியே 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நடந்து போயிட்டு இருப்போம். அப்போ
அப்போ ஹீரோயின் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க டோக்கனை பற்றி. அவன் நியூயார்க்கை போயிட்டு நல்லா ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நான் இன்னும் ஆக்டிங்கில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கேன். அவன் முன்னாடி என்னோட ப்ரைடை எனக்கு விட்டு கொடுக்கவே தோணலை. எப்படியும் ஒரு மாதத்துல அவன் ரிட்டர்ன் போயிடுவான். ஸோ நான் ட்ராமாவில் நடிக்கிறதுங்க மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரையும் கரெக்டாக இவங்க இப்போ நடிச்சிட்டு இருக்க ட்ராமாவில் நடிக்கிற மெயின் ரீலில் உள்ள பொண்ணு வரா. இவ பேர் நாரி. ஸோ வந்தோடனே நீங்கள் எனக்காக அந்த சீனை செஞ்சீங்க, நல்லாவே இருந்துச்சு, நானும் கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இதே மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க தானே, நீங்களும் நானும் ஷோஸ்லலாம் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வேறு ஹீரோயினை வேணும்னே வெறுப்பேற்றதுக்காண்டி கொஞ்சம் சீன் போட்டுட்டு இருக்கா. ஸோ பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவள் உன் கிளாஸ்மேட் தானே, உன்ட்ட வேணும்னா இப்பெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லவும் ஹீரோயினும் அதை பெருசாக அவ்வளோவா கண்டுக்கிடலை. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே சேர்மன் தாத்தாவை தான் காட்டுறாங்க. மொத்தம் 5 பேர பசங்க. ஹீரோவும் டோகனும் ஒரு டீமாக இருக்காங்க, மற்ற 3 பேர் ஒரு டீமாக இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் காட்டுறாங்க. இப்போ தாத்தானா, நான் இந்த வேலை பார்த்ததுலேயே பெருமைப்படுற ஒரே விஷயம் ஊழலுங்கிறதுல என் பேரே வந்தது கிடையாது, ஆனால் என் பேர பையன் அதில் தான் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்திலேயே உருப்படியாக இருக்கிற நார்மல்னா இவங்க 2 பேர் தான் சொல்லிட்டு ஹீரோயும் டோகனையும் கை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, நான் போய் லாயரை மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை டோகனுக்கு கொடுக்குறதா இருக்கான்னு வேற சொல்கிறாங்க. அவங்க 3 பேர் முடியவே முடியாது, இதுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கூடாது, அது ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஒத்துக்கிடுவாங்க, அதுக்கு தான் நான் வந்து டேயாங் குரூப்பில் உள்ள செய்வோனை டோகனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு வேற தாத்தா சொல்கிறாங்க. ஆனால் இதில் டோகனுக்கு இஷ்டம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹீரோட ஃபேஸை பார்க்கணுமே அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ அண்ணன் கைக்கு எல்லாம் போக போகுதுன்னு நினச்சிட்டு, ஆனால் இவங்க 3 பேரையும் தாத்தா நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. என்னோட பர்த்டே பார்ட்டி அன்றைக்கி நான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா தாத்தா சொல்கிறாங்க. ஆனால் டோகன் இல்லை முடியாது, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும். இதை அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்லேயே ஹீரோ என்னன்னா டோகனை பிடிச்சி வச்சு திட்டிகிட்டு இருக்காங்களே. இப்போ தாத்தாட்ட போய் சொல்லி இதெல்லாம் மிஸ்டேக்கு, நான் மேரேஜ் பண்ணக்க ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி, நான் இதுக்காண்டி எவ்வளோ உழைச்சிருக்கேன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, உனக்கு ஏன் செய்வோனை பிடிக்கலாம், ஒரு நல்லா பொண்ணு அவளை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியும், எனக்கு பிடிக்கலன்னு இல்லை, எனக்கு லவ் இல்லாத பொண்ணை எப்படி மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே டோகன் சொல்லியும், இங்கே ஹீரோ என்னன்னா அப்போது மேரேஜ் பண்ணிவிட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வேறு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு அது அவ்வளோ ஈஸினா நீயே செய்வோனை மேரேஜ் பண்ணிக்கோன்னு டோகன் வேறு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ குக் பண்ணதை முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் டோகன்கிட்ட கொடுத்துட்டு, நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ அதுக்குன்னு இப்படிலாம் செய்யாத, சேவன் ரொம்பவே நல்ல பொண்ணு, ஸோ மேரேஜுக்கு ஒத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் டோகன் கேட்குற மாதிரியே இல்லை. அடுத்த சீனில் அப்படியே 2 பேரும் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோ என்னன்னா, நீ இருக்கிற ஏதாட்டும் எங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தியா, அப்படி சீக்ரெட் லவர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லியும் இங்கே டோகன் என்ன ஷாக்கில் நிற்காங்க. உடனே ஹீரோக்கு புரிஞ்சுது, அப்படி யாரோ இருக்காங்கன்னொன்னே யார் இந்த பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்காங்க ஏர்போர்ட்டில் வச்சது. அப்போ நான் ரிப்போர்ட்டரை நியூயார்க்லேயே அனுப்புனது நீ தானான்னு சொல்லியும், ஒன்றை ஃபாலோ பண்ணதுக்கு அனுப்பலை, நான் செய்வோனை ஃபாலோ பண்ண தான் அனுப்புகிறேன், நியூயார்க்கில் தான் நீ எனக்கு எங்கே இருக்குன்னு கூட அட்ரஸே தரல, மறைஞ்சலாம் நீ வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு வேற கையில் அந்த ஃபோட்டோவை காட்டுறது. இதான் சீக்ரெட் லவரான்னு கேட்கவும் அங்கே டென்ஷனில் இருக்கிற டோகான் என்னென்னா, ஆமாம் அவள் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இங்கே ஹீரோக்குமே நம்புற மாதிரி தான் இருக்குது. அடுத்த சீனில் அப்படியே இங்கே ஹீரோயினோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஏதோ மெமரபிள் சர்வீஸ் செய்யறதுக்காண்டி வந்திருக்காங்க. அப்பா அம்மா ஒரு தங்கச்சிக்கு ஒரு பையன் இருக்கிற மாதிரி இருக்குது, தம்பியும் இருக்காங்க. ஸோ அதில் செஞ்சுட்டு இருக்கிறப்போ ஹீரோயினோட ஆன்ட்டின்னு நினைக்கிறேன். ஹீரோயின் அங்கே அவளை பார்க்கவே முடியல, அவளையும் கூட்டிகிட்டு வரலையா, ஏன்னா அவள் ரொம்ப பிஸியாக இருக்கான். ஆனால் என்ன டிவியில் அவளை பார்க்குற டைமில் ஒரு செகண்டுக்கு தான் வாரா அப்படின்னு சொல்லியும், அவள் கொஞ்சம் ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு வேறு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா என்னென்னா, எங்கே அவள் வந்தால் தான் நீங்கள் திட்டிகிட்டே இருக்கீங்க, மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்னென்னா மேரேஜ் பண்ண ஒரு நல்ல பையனை பார்த்துட்டு அவள் பாட்டில் இருப்பாலாம், அதுக்காண்டி தான் நாங்கள் சொல்கிறோம் வேறு சொன்னாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் இருக்காங்க. வந்ததுமே ஹீரோயின் திட்டுறாங்க, எப்படி இதே மாதிரி நேரத்துலலாம் என்னை விட்டுட்டு போக தோணுது, என்னை நினச்சி உங்களுக்கு எதுவும் கேவலமாக ஃபீல் ஆகுதா என்ன அப்படின்னு கேட்கவும் அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. ஸோ என்ன நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் ஃபீலிங்காக போகிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கம் எங்கள் ஹீரோவை தான் காட்டுறாங்க. சேவனை மீட் பண்ணி டோகனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. சீக்ரெட் லவ் இருந்திருக்கு, அதுவும் ஹை ஸ்கூல்லையே. ஆனால் அந்த பொண்ணு ஏதோ ஆக்டிங்கில் இருக்கா, அவள் பேர் கூட என்னென்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி பேசையும் சேவனும் ஆமாம் என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ நாளாக இருந்திருக்குங்கிறதப்போ நீ எதை நினச்சி ஒரி பண்ணாதன்னு சொல்லவும், ஒரி பண்ணாதையா, கண்டிப்பாக நான் இதை சரி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்ல பொண்ணு, எங்கள் அண்ணனும் நல்ல பொண்ணு தான், ஸோ கண்டிப்பாக உன்னை அவன் கேரிங்காக பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சேவனா அப்போ நீ எப்படின்னு கேட்க, நானும் ஒன்றும் நல்லா கேரிங்காக பார்த்துக்கிடுவேன்னு வேறு ஹீரோ சொல்கிறாங்க. ஸோ இதில் சேவன் வந்து ஹீரோக்கு தனியாக ஏதோ ரூட் போடுற மாதிரியே இருக்கும். இதே சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இங்கே டோகனை தான் காட்டுறாங்க. ஸோ கையில் ஏதோ ஒரு லெட்ரு மாதிரி இருக்குது, அதை எடுக்கவும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. டோகனோட ஹை ஸ்கூலில் ஹீரோயினும் அவங்க கிளாஸ்மேட் தான். அப்பவும் டோகனை பற்றி 3 பொண்ணுங்க வந்து தப்பாக பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவன் ஒரு கே நினைக்கிறேன், ஏதோ ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு இன்னொரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேலி பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் டோகன் இதை கேட்டுட்டு ஒன்றுமே ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கோவமாக வந்து இவங்க பேசினதை கவனிச்சுட்டு, நான் ஆக்டிங் படிச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் தானே, நான் இப்போ எது பண்ணாலும் பின்னாடி ஃபியூச்சரில் எனக்கு பாதிக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் பிடிச்சி நல்லா அடி விளாசிருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுக்கு கோவத்தில், உனக்கு நான் அவனை திட்டினா உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி
அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவனை பற்றி எப்படி இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அங்கே டோகனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டோகன் தனியாக வந்ததுக்கப்புறம் எனக்கு ஏன் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதுக்கும் ஹீரோயின், ஆமாம் நீ எழுதி போட்ட போஸ்ட்லாம் நல்லாயிருக்கு, மேபி நான் ஃப்யூச்சரில் நல்லா ஆக்டர் ஆகிட்டேன்னா நீ எனக்காண்டி போஸ்ட் போடுவலா, இவ ஒரு நல்ல பொண்ணு எனக்காண்டி ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட்லேருந்து தான் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்திருக்கு. ஆனால் இதில் அவனுக்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா, மேபி இங்கே டோகன் வந்து கே நினைக்கிறேன், அதான் மேரேஜ் பண்ண ஒத்துக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போது ஹீரோயின்ட்டு இங்கே டோகனுக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா ஹீரோயினை மீட் பண்ணணுன்னு ஷூட்டிங் ஸ்பாட்கே போயிட்டாங்க போல். ஃபோனை அட்டன் பண்ணதுமே, ஆமாம் இப்போ ஏன் நான் சம்மந்தம் இல்லாமல் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன், அதெல்லாம் ஹை ஸ்கூலோடவே முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன சொல்லி வச்சுருக்கேன் உன் தம்பிட்ட அப்படின்னு சொல்லியும் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவன் அங்கே வருவான் நான் திங்க் பண்ணேன்னா அவனை ஏதாவது பேசி அங்கேருந்து அனுப்பிடுன்னு சொல்லிட்டான். ஸோ ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு இங்கே ஹீரோட்ட பேசுறதுக்காண்டி வராங்க. ஆனால் ஹீரோ பார்த்ததுமே நான் இங்கே வந்து டோகனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்தேன், வேறு யாரையும் பார்க்க வரல அப்படின்னு சொல்லியும் ஆமாம் நான் தான் டோகனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஹீரோயினும் அந்த இடத்துல ஆக்டிங்கை போடுறாங்க. ஹீரோவால் நம்பவே முடியல, காஃபியை குடிச்சிக்கிட்டு மூஞ்சி ஒரு சைஸாக மாறுது. ஹீரோயின் கேட்காங்க, எனக்கு புரியுது காஃபினால உங்கள் ஃபேஸ் மாறல, என்ன பார்த்ததுனால தானே மாறுது அப்படின்னு சொல்லியும் ஆமாம் நான் இதுக்கு முன்னாடி டோகனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலேயே டோகனை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்கவும் இங்கே ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே இங்கே ஹீரோ மேலே கொப்பளிச்சு விட்டுருந்தாங்க. ஹீரோ என்னடா அதுன்னு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை இப்போ ஹீரோ என்னென்னா, இப்போ எப்படி காஃபியை கொப்பளிச்சியோ அதே மாதிரி நீ டோகனை விட்டுட்டு போயிட வேண்டியதானே அப்படிங்கிறவும் ஹீரோயின் என்னென்னா, இல்லை நான் ஒரு பதட்டத்தில் கூப்பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இன்னொரு பதட்டம் உனக்கு ஒன்று தட்டுமா, டோகன் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் என்னென்னா சிரிக்காங்க. ஓ இது அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஓ நம்ம இப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை டோகன் அப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோக்கே டவுட்டாக இருக்குது, இவள் உண்மையிலே கேர்ள் ஃப்ரெண்டு தானா என்னன்னு. அதான் நான் இப்போ சொல்கிறேன், நீ அவனை பிரேக்கப் பண்ணிடு, அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியும் ஹீரோயின் என்னென்னா, டோகனுக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை, ஆனால் உங்கள் ஃபேமிலி உள்ளவங்க செய்ய சொல்கிறீங்க அவ்வளோதானே. சொல்லப்போனால் இந்த சீனுக்கு கரெக்டாக மாமியார்லாம் வந்திருக்கணும், நீங்கள் ஏன் வந்திருக்கீங்கன்னு புரியாத மாதிரியே ஹீரோக்கு அந்த சீன் புரியலை. ஸோ கரெக்டாக அந்த டைமில் ஹீரோயின் ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டா. ஸோ போகிறப்ப என்னென்னா என்னால் பிரேக்கப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை கரெக்டாக இந்த டைம் இப்படி வரதா இருந்தால் இந்த சுச்சுவேஷனுக்கு கையில் மணி இல்லைனா ஒரு அக்ரிமெண்ட்டோட வந்திருக்கணும், நீ என்ன இப்படி வந்திருக்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண வராமல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோக்கு இப்போ தான் புரியுது, ஓ மணி கேட்காலோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே ஹீரோயினை போய் மீட் பண்ணி, நான் உனக்கு மணி தந்தா நீ இந்த இடத்துல இருந்து பிரேக்கப் பண்ணிடுவியா டோகனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் என்னென்னா அப்போ 2 மில்லியன் வான் சொல்லவும், என்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கியா என்னன்னு கொஞ்சம் ஹீரோ கேட்கவும், நீ தான் என்னை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கர்ச்சிப் இருக்கும். இவங்க லிப்ஸ்டிக் லிப்பில் நிறைய போட்டிருப்பாங்க போல். ஸோ அதை வேணும்னே அதிலே தொடச்சிட்டு ஹீரோ கையில் கொடுத்துட்டு, நீ என்ன தான் இருந்தாலும் டோகன பிரதர் இதை என்னோட கிஃப்ட்டாக வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் ஹீரோக்கே புரியுது, ஃபஸ்ட்டு சீன் அப்போ 2 பேர் மீட்டிங் அப்போ அந்த ஒரு பேப்பரில் கிஸ் பண்ணி கொடுத்தது அந்த பொண்ணு ஹீரோயின் தான் தெரியுது. ஸோ அவன் விடதா மாதிரி இல்லை, ஃபாலோ பண்ணிகிட்டே வரையும். ஹீரோயின் என்னென்னா மற்ற ஒர்க்கர்கிட்ட என்னென்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான், யாருனே தெரியல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கிட்ட சொல்லியிருந்தான். உடனே நான் ஸ்ட்ரேஞ்சர்லாம் கிடையாது அவட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னேன். அவங்க கூட இருக்கிற ஆளுக்க கேட்குற மாதிரி இல்லை, இங்கே வரக்கூடாது நீங்கள் இங்கேருந்து போங்கன்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க. அடுத்த சீன்லேயே லாஸ்ட்டாக செஞ்சு அதே குதிரை சீன் தான் வருது. மறுபடியும் அந்த பொண்ணு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா போல் ஹீரோயினை தான் வச்சு செஞ்சுட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு இதுக்குன்னு டபுள் பேமெண்ட்னு எதுவும் தனியாக கொடுக்கறது கிடையாது. ஸோ ஹீரோயின் செஞ்சுட்ருக்கிறப்போ அந்த பொண்ணு என்னென்னா வேணும்னே என்னை மாதிரியே இருக்குது அவங்க ஆக்டிங்கு, கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற டேரக்டர்கிட்ட ஹீரோயின் செய்கிற ஒவ்வொன்றையும் மறுபடியும் செய்ய சொல்லி டேக் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்குமே கொஞ்சம் காண்டாகுது, என்னடா ஹீரோயினை வச்சு இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் ஹீரோயின் பொறுத்துக்கலாம், குதிரை பொறுத்துக்கிடுமா அதுதான் இல்லை. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே குதிரையுமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டு அதில் ஹீரோயினை தூக்கி கீழே வீசிடுது. ஸோ ஹீரோயின் மண்டையெல்லாம் அடிபட்டு அப்படியே மயக்கம் போட்டுருந்தாங்க. ஹீரோயினை கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி சேர்த்து விட்டதே ஹீரோ தான். ஸோ ஹீரோ தான் பக்கத்தில் பார்த்துக்கிட்டாங்க. ஹீரோயினும் எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருக்கிறப்போ, நீ எதுக்கு தனியாக போயிட்டுருக்க, யாரையும் கூப்பிடலையா, ஏன் டோகனை கூப்பிட வேண்டியதானே உன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியும், இதை பற்றி எனக்கு டோகன்கிட்ட போய் எதுவுமே சொல்லக்கூடாது, ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொன்றும் இருக்கும், ஸோ எனக்கு இது தான், ஸோ இன்றைக்கி நடந்ததை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே, அப்போனா சரி அப்போ எதுக்கு நீ ஏன்ட்டு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியும், எனக்கு நீ எதுவுமே கிடையாது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற காரு ஹீரோட காரணம்னே ஹீரோகிட்ட கேட்காமலே உள்ளே போய் உட்காந்துச்சு. இப்போ என் காருக்குள்ளே எதுக்கு வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்கவும், நீங்கள் சியோல் தானே போகிறீங்க, என்னை அங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ணிருங்கன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் சொன்னதை செஞ்சால் தான் இது ஹீரோ கிடையாதுன்னு ஆகிருமே. ஸோ ஹீரோயினை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் இறக்கி விட்டுட்டாங்க போல். ஸோ அங்கே இருக்கிற காரில் தான் மற்றவங்க கூட சேர்ந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க ஹீரோவை திட்டிக்கிட்டே. மறுநாள் காலையில் டோகன் தனியாக உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துருந்தாங்க. நான் இங்கே இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும், ஒன்று வீடு இல்லைனா வேலை, இல்லைனா நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஹீரோயின் கீழே வந்ததெல்லாம் அடிப்பட்டதை பற்றி கேட்காங்க. இன்னும் ஃபேஸ்லலாம் அடிபட்டுருக்கணுன்னே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கையும் சடனாக பின்னாடி இருந்து ஒரு ரிப்போர்ட்டை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது டோகன் நோட் பண்ணிவிட்டு அவனை துரத்துறான். ஆனால் ஹீரோயினை இதை நோட் பண்ணிட்டாங்க. டோகன் என்னமோ பின்னாடி துரத்திட்டு வரான். ஆனால் ஹீரோயின் குறுக்கு பாதையில் போய் அவனை பிடிச்சிருந்தாங்க. அவனை யார் அனுப்புனா, என்ன நியூ இயர்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரிப்போர்ட்டர் நீ தானேன்னு சொல்லி
சொல்லி கேட்கவும், என்கிட்ட பாஸ்வேர்டு கூட கிடையாது, அங்கே எப்படி வருவேன், என்னை அனுப்பினது எல்ஜேயோட டேரக்டர் சாய் தான் என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அந்த கேமராவில் இருக்கிற மெமரி சிப்பை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாங்க. இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஹீரோயினுக்கு என்ன நடக்குன்னே புரியல. அம்மா நான் இது ப்ரைவேட்டுன்னு தெரியுது, ஆனால் நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் உன் ஃபேமிலிக்கு என்ன தான் வேணும், எதுவும் தப்பு எதுவும் நடந்துட்டு இருக்கா என்ன, இதில் இன்வால்வ் ஆனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ நிறைய டிவி சீரியல் பார்க்கலான்னு நினைக்கிறேன், அப்படிலாம் எதுவும் இல்லை, நாளைக்கு எல்லாத்தையும் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இந்த சீனை கட் பண்ணி அப்படியே இங்கே டேரக்டாக அந்த சாயை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த மெமரி சிப் வேறு கிடச்சது வேறு தெரிஞ்சுபிட்டு புலம்பிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 3 பேருக்கு டோகனை மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் கொடுக்க விடக்கூடாது, அதுக்கு தான் பிளான் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக சேவோனை மேரேஜ் பண்ண விடக்கூடாது, மேரேஜை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னென்னா ஹீரோயினோட சாப்டரை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா தாத்தா வந்து அவங்களோட பர்த்டே பார்ட்டி வருது போல், அதுக்கு அன்றைக்கி தான் டோகனை மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் கொடுக்க தான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஹீரோயினை சாப்டரை முடிக்கணும்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கையும் கூட இருக்கிற லீடர் என்னென்னா சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ அவங்க டேட்டிங் பண்ணுற மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்காங்க. ஏன்னா லாஸ்ட் 5 வருஷமாக ஹீரோயின் ஆக்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்திருக்கா. ஒரு டெட் பாடியா, ஜாம்பியா, இல்லை ஹை ஸ்கூலில் நடிக்கிற ஒரு பொண்ணா, ஸோ இப்படி ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லை ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாலேயும் நடிச்சிருக்கா. ஸோ இப்படி 5 வருஷத்தில் தான் நிறைய பண்ணியிருக்காளே தவிர டேட்டிங் பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருக்க போது, வருஷத்தில் ஒரு டைம் தான் நீயே உங்கள் அண்ணாவை பார்க்க, இவ 5 வருஷமாக பார்க்க கூட வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஸோ எப்படி அதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும், அப்போ நீ சொல்கிறது உண்மைனா கண்டிப்பாக அவங்க டேட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் லீடருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா ஹீரோ அந்த சாஃபி மாலுக்கு வாங்கிட்டு வந்த அந்த இடத்துல ஒரு பேப்பர் மட்டும் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினுக்கு புரியுது அன்றைக்கி ஹீரோயினை இடிச்சப்போ தான் அந்த பேப்பர் மிஸ் ஆகுன்னு. ஸோ ஹீரோயினோட ஃபோன் நம்பர் கேட்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சு கீழே விழுந்ததுனால ஹீரோயினுக்குள்ள ரோலை வந்து இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க போல். ஹீரோயினை அந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதை ஃபீல் பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கையும் ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. வெளியே அந்தளவுக்கு காட்டலை, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்குது, இப்படி அடிபடுறதும் ஒரு ட்ராமாலேருந்து வெளியே போகிறதும் ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு ஃபீலிங்காக பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஃபீலிங்ஸை வெளியே காட்டலை. ஆனால் கூட இருக்கிற 2 பேரும் ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஸோ ஹீரோயின் அதை நினச்சி அப்படியே திங்க் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் வந்து அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கையும் கரெக்டாக அந்த ஸ்கிரிப்ட் உள்ள பேப்பரை எடுத்து பார்க்காங்க. அதில் ஹீரோவோட பேப்பர் இருக்குது. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோகிட்ட இருந்து காலும் வருது, என் பேப்பர் எதுக்கு திருடுனேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு என் பேக்கில் வச்சிங்கன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டு 2 பேரும் ஃபோன்லேயே சண்டை போடுதாங்க. உன் அட்ரஸ் சொல்லு, நான் அங்கே வந்து வாங்கிக்கிறதுன்னு சொல்லவும், அதையே நேரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கழிச்சு நானே உங்களை மீட் பண்ணுறேன், அப்போ உங்கள் கையில் தந்துடுதேன்னு சொல்கிறாங்க. மீட் பண்ணுறியா, நீ நானே எதுக்கு மீட் பண்ணுறோம், உன்ட்டு டோகன் சொல்லவே இல்லையா, உங்கள் ஃபேமிலி டின்னருக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொல்லவும் இங்கே ஹீரோக்கும் புரியுது தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக இருக்காங்க. அப்படியே தாத்தா என்னென்னா செவ்வான கையோட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீயும் டோகனும் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை கூப்பிட்றப்போ இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே டோகனுக்கு ஒன்றுமே புரியல, வெறும் டின்னர் ஃபேமிலி டின்னர் அவ்வளோ அப்படி தானே சொன்னீங்க, இப்போ என்ன புதுசாக என்னமோ செய்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கேன், ஸோ நீங்கள் நான் கூப்பிட்ற டைம் வாங்கன்னு சொல்லிட்டு போகவும், இப்போ இந்த இடத்துல டோகன் என்னென்னா நீங்கள் எப்போவுமே என்னோட அம்மாவோட குறையாக தானே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு தாத்தா என்னென்னா ஆமாம் நீ குறை தான், உன்னை அழிக்கவும் முடியாது புதைக்கவும் முடியாது, ஸோ அது யாருக்கும் தெரியாமல் பண்ண வேண்டியது தான், அதனால தான் உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், யாரும் உனக்கு கேலி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், நானும் ஹீரோவும் ஒன்று தான், அப்போ ஏன் என்னை மட்டும் தனியாக பார்க்குறீங்கிறப்போ ஹீரோ என்னோட குறை அப்படின்னு சொல்லி தாத்தா ஏதோ புரியாத மாதிரியே பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கரெக்டாக அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும்னு தெரிய நிற்கவும் கரெக்டாக ஹீரோ கண்ணில் மாட்டிருந்தாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீயும் டோகனும் லவ்வே பண்ணலை என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், அது மட்டும் இல்லை நேற்று நீ டோகன்ட்டு எதுவுமே சொல்லாதன்னு சொன்னதுக்கு ரீசனும் இது தான், நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்னு காட்டி டோகனை மேரேஜ் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படி தானே சொல்லிட்டு ஹீரோ பட்டில் ஏதோ டிசைட் பண்ணிவிட்டு இங்கே ஹீரோயினை கொஞ்சம் திட்ட ஆரம்பிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. ஸோ அந்த டைம் கரெக்டாக டோகனும் வந்து தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியும் இங்கே ஹீரோயின் என்னென்னா இது ஏதோ ஈவெண்ட் நடக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிருந்தாங்க. ஆனால் ஹீரோவும் டோகனும் தனியாக வந்தோடனே டோகன் கேட்காங்க எதுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல டோகன் கொஞ்சம் கோவமாக பேசலாம், நான் ஓன்றது ஒன்று மறைச்சிட்டு இருக்கேன், உனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணுமா என்ன அப்படின்னு சொல்லி பேசையும் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே 3 பேரும் வராங்க. ஸோ அந்த டேரக்டர் சாய் என்னென்னா கையில் அந்த ஃபோட்டோவோட கொண்டு வந்து வைக்காரு, ஹீரோயினும் டோகனும் ஒன்றா இருந்த ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்தோன்னே நீ இதுக்காண்டி தானே எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டோகனை சொல்லியும் ஹீரோ சொல்கிறாங்க அது கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லியும் இந்த இடத்துல டோகன் என்னென்னா இல்லை அவள் தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு, அதுக்காண்டி தான் நான் எதுவும் வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்படியே எங்கள் ஹீரோயினை தான் மீட் பண்ண வராங்க. ஹீரோயின் வந்து சாரி கேட்காங்க, ஏன்னா வந்து ஆக்டிங்கில் ஓரளவுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இங்கே டோகன்ட்ட வந்து சீன் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நினச்சி சாரி கேட்காங்க, என்னோட ப்ரைடை வந்து உன் முன்னாடி என்னை இழக்க விடக்கூடாதுன்னு தான் நான் அதெல்லாம் செஞ்சேன், இதான் நான் அவன்கிட்ட போய் சொன்னதுக்கு ரீசன் சொல்லி சாரி கேட்கையும் இப்போ டோகனுக்கு சடனாக ஒரு ஐடியா வருது, என்னென்னா உனக்காக ஒரு ரோல் இருக்குது, நீ நினச்சது எதுனாலும் ப்ளே பண்ணலாம், நான் உனக்காக எவ்வளோ நாளும் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நீ அவ்வளோ பெரிய ரிச்சா என்ன, சரி அப்படின்னா 2 மில்லியன் வான் ஓகேவா அப்படின்னு சொல்லியும் அதுக்கும் அவன் ஓகே சொல்கிறான். வேறு ஒன்றும் இல்லை என்னோட தாத்தாக்கு பேத்தியாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க, அதுவும் 3 வருஷத்துக்கு மட்டும் அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் தாத்தா என்னென்னா எனக்கு அப்புறம் இந்த எல்ஜே குரூப்பை லீடராக நடத்தி மேனேஜ்மெண்ட் ரைட்ஸை எல்லாமே பண்ண
பண்ண போகிறது என்னோட பேரன் லீ டோங்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோகனை இன்ட்ரோ கொடுக்காங்க. கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகையும் அங்கே என்னென்னா டோகனும் ஹீரோயினும் பேசி நின்றது பார்ப்பாங்க. தாத்தாவுக்கு பார்த்ததுமே ஷாக்கு. அங்கே ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. ஏன்னா இப்போ உன்னோட பேரை தான் அங்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டோகனை பார்த்து கேட்கவும் இங்கே இப்போ டோகன் என்னென்னா என்னை மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்காங்க. இதை இன்னொரு பக்கத்துலேருந்து ஹீரோவும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஹீரோ என்னென்னா கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்காங்க. ஸோ பார்ப்போம் ஹீரோ எப்படி ஹீரோயின் கூட மேரேஜ் கான்ட்ராக்ட் போடுதாங்கன்னு சொல்லிட்டு. எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.